அண்ணா என்ன நம்ம செல்வீரன் தங்கராசு ஐயா அவனோட செருப்படுத்த காமிச்சு அவமானப்படுத்திட்டானே. என்ன அப்பாவுக்கு ஐயா என்ன சுந்தரபுரி ஜமீன்காரங்க நம்ம ஊரை தேடி வந்து வைத்தியம் பார்த்துட்டு இருக்கீங்க? பாலப்பட்டியில கட்டு போட்டா 10 நாள்ல குணம் ஆயிடுன்னு சொன்னாங்க. அதான் பெரியவர் வீட்டு சமாச்சாரம் திருவரைக்கும் வரலாமா? யோ வைத்தியரே, எண்ணெய பதமா காய்ச்சி வீட்டுக்கு கொண்டு வாங்க. சடங்குங்கிற பேர்ல அந்த கொடுமையெல்லாம் எப்பதான் நிறுத்த போறீங்க? என் அம்மா நெத்தியில இருக்கிற குங்குமத்தை நான் அழிக்க விட மாட்டேன், அழிக்க விட மாட்டேன். ஏமா ஊரு கண்ணு பட்டுடுங்கிறதுக்காக நான் சிரிக்கும் போதுல என் கண்ணத்துல பொட்டு வைப்பிய, இப்போ உன் மேல யார் கண்ணுமா பட்டுருச்சு? இந்த புள்ள சிரிக்கவே கூடாதுங்கிறதுக்காக உன் பொட்டு அழிச்சிட்டியா? சொல்லுமா, சொல்லு.
எனக்கு உங்க புள்ள கேக்குறானே, அதுக்கு நான் என்னங்க பதில் சொல்றது? சொல்லுங்க 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 ஐயா, இந்த பாலப்பட்டு ஜமீன்ல எண்ணெய் கட்டு போட்டவங்க கையை இரும்ப விட உறுதியாகும்னு சொல்லுவாங்க. பரிபூர்ணமா குணமாயிடுச்சுங்க ஐயா. நான் வர்றேனுங்க. வாங்க. ரொம்ப நன்றி யுவராஜ். என்ன தங்கராஜ், உங்களை நம்ம வீட்டு வரைக்கும் வரவழைச்சு கைக்கு கட்டு போட்டதுக்கு காரணமே நாம 2 பேரும் கையை குலுக்கிக்கணும் தான். கையை கொடுங்க. பாருங்க தங்கராஜ், நமக்கு தெரிஞ்ச ₹1,00,000 தானமா கொடுக்கலாம். ஆனா தெரியாம 5 பைசா கூட ஏமாறக்கூடாது. உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அந்த ராஜகுமாரை ஏமாத்திட்டான்னு கேள்விப்பட்டேன். அவன் முறிச்சது உங்க கையை மட்டும் இல்ல, உங்க உறவையும் சேர்த்துத்தான். முறிஞ்சு போன உறவை நினைச்சு கவலைப்படாதீங்க, தொடர போற உறவை நினைச்சு சந்தோஷப்படுங்க. இந்த யுவராஜுக்கு முறிஞ்சு போன கையை மட்டும் இல்ல, உடைஞ்சு போன இதயத்தையும் ஒட்ட வைக்கிற சக்தி உண்டு. நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, ஆஸ்திலையும் அந்தஸ்திலையும் அந்த ராஜகுமாருக்கு நான் எந்த விதத்திலையும் சலைச்சவன் இல்லை. புரியுதுங்களா? என்ன நான் சொல்றேன்? யுவராஜ், பாலப்பட்டி ஜமீன் யுவராஜ், அவன் தான் உனக்கு மாப்பிள்ள. இத நான் மட்டும் சொல்லல, எல்லாரும் சேர்ந்து தான் சொல்றோம். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. நீ நினைக்கிற மாதிரி அந்த யுவராஜ் சாதாரண ஆள் இல்ல. அந்த பாலப்பட்டி ஜமீனுக்கு அவன் தான் ராஜா. அவனை மீற யாராலையும் முடியாது. உன் மாமனை விட 2 மடங்கு வசதியில வசந்தவன். அவன் நினைச்சா இந்த ஊரைய விலைக்கு வாங்க முடியும். அப்படின்னா என்ன விக்கிறதா முடிவு பண்ணிட்டீங்களாப்பா? பைத்தியம் மாதிரி பேசாத. நீ எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுறேன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு வசதியான இடம் வேணுங்கிறதுக்காக என் வாழ்க்கைய பழக்க பாக்குறீங்களா? இது பாருங்க, நான் என் மனசுல நினைச்சது என் மாமனை மட்டும்தான். அவர் இவ்வளவு சோகத்துல இருக்கும்போது என்ன எப்படி கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க? அவரோட சோகம் தீர்ற வரைக்கும் என் வாழ்க்கையில சந்தோஷமே கிடையாது. ஆமா, அவன் பெரிய யோக்கியன். ஊர் ஜனங்க முன்னாடி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பொய் சொல்லி ஏமாத்திரம் வந்தானடி அவன். இல்ல, அவர் பொய் சொல்ல. அவர் பொய் சொல்ல வச்சதே நான் தான். உங்க சுயநலத்துக்காக எனக்கு மாமனை கட்டி வைக்கணும்னு திட்டம் போட்டீங்க. ஆனா காவா வெட்டுறதுக்காக ஊர் ஜனங்க மாமனை நம்பி வந்தப்போ நான் தான் கட்டாயப்படுத்தி மாமனை பொய் சொல்ல வச்சேன். என்ன தைரியம் இருந்தா பெத்த அப்பனையும் கூட பிறந்த அண்ணனையும் ஏமாத்திருப்பேன். இது வரைக்கும் உன் பேச்சதான் நாங்க கேட்டுட்டு இருந்தோம். இனிமே நாங்க சொல்றதுதான் நீ கேட்கணும். ஐயோ, டேய் நில்லுடா டேய். பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு மப்டில அலையற. உன்னை துப்பி போட்டு அடிச்சு போடுடா டேய். ஐயோ, டேய் காப்பாத்துங்க. இந்த முரடைக்கு இருந்து காப்பாத்துங்க. டேய் கழுத புலி, உன் சாவு என் கையில தான்டா. ஐயா ஐயா ராஜபுர ஐயா ஐயா காப்பாத்துங்க ஐயா. மாப்ள யார வட்டனா? அண்ணே அழுங்க. என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைங்க ஐயா, நீங்க ஒத்துமையா இருக்கு சொன்னீங்க. அந்த ஒத்துமை இந்த நாய் குறைச்சிட்டான் ஐயா. எனக்கு வந்த ஒரு நல்ல தந்திய இந்த பையன் மறைச்சு வச்சிட்டாயா. தந்தி வந்துச்சா? ஆமாங்க ஐயா, 6 மாசத்துக்கு முன்னாடி இவங்க பாட்டி நான் சாகிறதுக்கு முன்னாடி நீ வந்தா 10 லட்சம் ரூபாய் சொத்தை நான் எழுதி வச்சிருன்னு தந்தி போட்டாங்க ஐயா. அதை ஏன் அவர்கிட்ட கொடுக்கல? இவர் தான் சொன்னாரு, இந்த ஊர்ல யாருக்காவது தந்தி கொடுத்தீங்கன்னா உன்னை வெட்டி விடுவேன்னு மிரட்டினாருங்க. அதனாலதான் கொடுக்கல. இனிமே இந்த ஊருக்கு தந்தியே வரக்கூடாது. அப்படி வந்துச்சுனாங்க மறைச்சு வை. அப்ப என் கடமையை எப்படியா வெளிப்படுத்துறது? மறைச்சு வச்சு வெளிப்படுத்துங்கடா. அது மட்டும் இல்லங்க, இவருக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு தந்தி வந்துச்சு. அட பாவி, அதுல வந்தது சொத்தெல்லாம் கோயிலுக்கு எழுதி வச்சுட்டு இவங்க பாட்டி செத்து போச்சுட்டு வந்துச்சு. அத கூட இப்பதாங்க நான் மறைச்சு வச்சு வெளிப்படுத்துறேன். மணிமேகலை, மணிமேகலை அழாதம்மா அழாத. அந்த பால்கார் கண்ணு பற்ற. தங்கச்சி கால்ல செருப்பு கூட இல்லாம 7 மாச கர்ப்பிணி ஏமா நடந்து வந்த? ஏன் ஒரு கை வண்டியில் உட்கார வச்சு நீ முன்னால எடுத்துட்டு போ. உன் மாப்பிளை பின்னாலே பிச்சை எடுத்துட்டு வரட்டும். இது நல்லா இல்லாமா? இதை என்னைக்கு நான் நல்லா இருக்குன்னு சொன்னேன்? ஐயா நல்லா பாருங்க, அண்ணன்
அங்க பாருங்க, தங்கச்சி மாப்பிள பத்தாவதுக்கு இது ரெண்டுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு புள்ள ஒண்ணு பிறக்க போகுது. அது என்ன ரேஞ்சில பிறக்கும்னு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அது பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஊரை காலி பண்ணிட்டு போறது நல்லதுங்க. சொல்லி வாய மூடல, அவர் காலி பண்ணிட்டு போயிட்டாரு. போங்கடா, ஆளுக்கு ஒரு தெருவுக்கு போய் நாயா பேயா அலைங்க. தங்கச்சி வெயில் அடிக்காதமா, கருத்துருவேன். சம்பந்தம் பேச வர சொல்லி நீங்களே சொல்லி அம்சத்துக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். உட்காருங்க. என் பொண்ணை நீங்க கட்டிக்கிறதுல எங்க எல்லாருக்கும் சந்தோஷம். எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒரு கண்டிஷன். ரொக்க எவ்வளவு நகை எவ்வளவுன்னு கணக்கு போட்டு சொன்னீங்கன்னா நாங்க அசத்திடுறோம். இல்லப்பா, இந்த யுவராஜுக்குன்னு சில மரியாதைகள் இருக்கு. ஒண்ணு, உங்க பொண்ணு கட்டின சேலோட மட்டும்தான் இங்க வரணும். 2, உங்க பொண்ணோட கல்யாணம் இந்த மண்ணுல தான் நடக்கணும். 3, கல்யாணத்துக்கு அவசியமான செலவையெல்லாம் நீங்க எதுவுமே செய்ய வேணாம். எல்லா ஏற்பாடுகளையும் நானே பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அப்ப பத்திரிக்கை அடிச்சு சொந்தக்காரங்களையாவது கூப்பிடலாம்ல மாப்ள? 38 பட்டி ஜனங்களும் வரணும், வந்து என்ன வாழ்த்தணும். என்ன சாதிக்கலாம் நினைக்கிறேன்? நான் வாழ்ந்து மட்டும் என்ன மாமா சாதிக்க போறேன்? செல்வி, நீ வாழ வேண்டிய பொண்ணு. அவசரப்பட்டு உன் சந்தோஷமான வாழ்க்கையை கெடுத்துக்காது. உன் அப்பா அம்மா எது செஞ்சாலும் உன் நல்லதுக்காக தான் செய்வாங்க. புரியுதா? மாமா, பிடிக்காத ஒருத்தன் கூட வாழறதை விட சாகிறதே மேலுன்னு நான் நினைக்கிறேன். செல்வி, ஏன் மாமா, உங்க மனசுக்குள்ள ஒருத்தை நினைச்சிட்டு இருக்கீங்களே, அவளை தூக்கி எறிஞ்சிட்டு இன்னொருத்தை கல்யாணம் பண்ணிக்க உங்களால முடியுமா? அது நடந்ததுன்னா இந்த கல்யாணமும் நடக்கும். இப்ப நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க மாமா. ஆனா இன்னொருத்தன் கட்டுற தாலி என் கழுத்துல ஏறும் போது யாராலையும் என்ன காப்பாற்ற முடியாது. என்னடா இது, நாம வீடு தேடி வந்திருக்கோம், வாங்கன்னு சொல்ல யாருமே இல்ல. வாங்க. யாரா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்களை உட்கார வச்சு பேசுறது தான் அந்த ராஜகுமாரனோட பழக்கம். கருங்க. என்னடா இந்த யுவராஜ் நடந்ததெல்லாம் மறந்துட்டு வந்திருக்கானேன்னு பாக்குறீங்களா? இனிமே நடக்க போறத நீங்க மறக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான். மறத்தவரி ஒரு பொண்ணோட மானம் பறி போறதை இந்த மண்ணும் நீங்களும் அனுமதிக்க மாட்டீங்க. அதனால நானே நாளும் கிழமையும் பார்த்து ஒரு பொண்ணு மேல கைய வைக்க போறேன், முறையோட தான். என்னடா இதெல்லாம் இங்க வந்து சொல்லணும்னு பாக்குறீங்களா? என்ன பண்றது, நான் கட்டிக்க போறது உங்களோட முறை பொண்ணாச்சே, செல்வி. அதான் பத்திரிக்கை வச்சு அழைச்சிட்டு போறான்னு வந்தேன். எதையுமே முறைப்படி செஞ்சா தானே உங்களுக்கு பிடிக்கும். நான் பத்திரிக்கை வைக்கிறதே உங்க ஒருத்தருக்கு மட்டும்தான். உங்களுக்கு வச்சா ஊருக்கே வச்ச மாதிரி. கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும், வந்து வாழ்த்தணும். அங்க வந்தா தான் எங்க மண்ணோட பெருமை என்னன்னு நானும் காட்ட முடியும். ஏய், எதுக்குடா என் வீட்டு முன்னாடி கூட்டம் போட்டு நிக்கிறீங்க? என்ன விஷயம் சொல்லுங்கடா. ஐயா, நம்ம ஊர் மானத்தை வாங்க வந்து அந்த பாலப்பட்டி ஜமீனோட சம்பந்தம் பேசிட்டு வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். அந்த அயோக்கியனுக்கு பொண்ணு கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சதுல இருந்து இந்த ஊர் சனமே தவிச்சு போய் நிக்குதுங்க ஐயா. டாய், அத கேட்கறதுக்கு நீங்க யாரா பிச்சைக்காரன் நாய்ங்களா? என் பொண்ணை கட்டிக்கிறேன்னு ராஜகுமாரன் பொய் சொன்னா நீங்களும் காவா வெட்டிக்கிட்டீங்க. என் பொண்ணை கட்டிக்கிறான்னு ஒரு வார்த்தை ராஜகுமாரன் கேட்டீங்களாடா? இது என் சொந்த பிரச்சனை. போங்கடா. இன்னும் இங்கே நின்னுகிட்டு இருந்தீங்க, மரியாதை கெட்டு போயிடும்.
முடியுமா பால்? செல்வராஜையா பண்ண பால நாங்க இனிமே வாங்க மாட்டோம். நீ போய் வேற இடத்த பாரு. இந்த பாரியா, இந்த ஊரு மானத்தை வாங்க வந்த பாலப்பட்டி ஜமீனுக்கு பொண்ணை கொடுக்க போறாரு உங்க செல்வராஜையா. அவர் பண்ண பால நாங்க வாங்க மாட்டோம். ஏன்னா மானம், ரோஷம், சூடு சொரணை எங்களுக்கு இருக்கு. அம்மா, நீ கூட என்ன காப்பாத்த மாட்டேங்கிற, கெஞ்சி கேக்குற. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்மா. ஏய், இன்னும் எந்த கோட்டையை பிடிக்கிறதுக்காக இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? நேரமாச்சு, கிளம்பு. நான் செத்தாலும் சாவனை தவிர கண்ணுனக்குலாம் கழுத்தை நீட்ட மாட்டேன். என்னடி அதிக பிரசிக்கித்தனமா பேசுற? நம்ம வீட்டு வாசப்படி ஏறி என் கைய முறிச்சானே ராஜகுமாரன், அவன் மூஞ்சில கரிய பூச தாண்டி இந்த கல்யாணமே இதை எந்த கொம்பனாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஜாக்கிரதை. வாடி வாடி. டேய், இந்த வண்டியில ஏத்துக்கடா. இழுத்துக்கிட்டு போங்கடா. போ. வேண்டாப்பா. ஏய், போ. அண்ணா சொல்லுங்கண்ணா. டேய், காரை ஏத்துக்கடா. ஏறு உள்ள. அம்மா, நீ அதை சொல்லுப்பா. அத்தா அத்தா, நீங்க தான் அத்தா காப்பாத்தணும். நான் யாரை காப்பாத்தணும்? அத்தா, செல்வராஜ் ஐயா கட்டாய கல்யாணம் பண்றதுக்காக செல்விய கதற கதற கார்ல தூக்கிட்டு போறாரா அத்தா. அந்த பொண்ணோட நிலைமை பார்த்து எங்களால தாங்கிக்கவே முடியல அத்தா. அம்மா, நான் போய் சொன்னதே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க ராசப்பு மனசை மாத்தி செல்வியை காப்பாத்துறது உங்க கையில தான்மா இருக்கு. ஊர் ஜனமே உங்க பின்னால வர்றோம். நீங்க தான் அத்தா ஒரு நல்ல முடிவை சொல்லணும். ஐயா, எங்க குடும்பம் கெடக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்க. இப்போ செல்வியோட வாழ்க்கை கெட்டுடக்கூடாதுன்னா உங்களை பார்க்க வந்திருக்கோம். ராஜா, ஏற்கனவே நாங்க ஒரு பொண்ணை இழந்துட்டோம். இன்னொரு பொண்ணையும் இழக்கிறதுக்கு நாங்க தயாரா இல்ல. ஐயா, நம்ம ஊர்ல வீசுற காத்துல கூட கரபடியாதுன்னு சொல்லுவாங்க. அநியாயமா அந்த பொண்ணு வாழ்க்கையில கரபடிய போகுதுங்க ஐயா. நீங்க மனசு வச்சா தாயா காப்பாத்த முடியும். ராசப்பு, இந்த ஏழை ஜனங்களுடைய நிலத்தை எல்லாம் நஞ்சி ஆக்கிப்புட்டு உங்க வாழ்க்கையை பாலைவனம் ஆக்கிறதுக்கு நாங்க ஒருபோதும் சம்மதிக்க மாட்டோம். ராசப்பு, சம்மதிக்க மாட்டோம். ஐயா, ஐயா, இத கொஞ்சம் பாருங்க ஐயா. என்ன எழுதிருக்குன்னு படிச்சு பாருங்க ஐயா. ஐயோ, யாரா காப்பாத்துங்களே. வைதேகி அக்கா கிணத்துல வந்து சாக போறாங்க. யாரா காப்பாத்துங்களே. சாக போறாங்க, காப்பாத்துங்களே. வைதேகி அக்கா கிணத்துல வந்து சாக போறாங்க, காப்பாத்துங்களே. இந்த ஊமை குழந்தை எழுத படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து வைதேகி வைதேகின்னு எழுதிக்கிட்டே இருந்துச்சு. ஏதோ விளையாட்டுக்கு தான் எழுதுன்னு நான் நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது, வைதேகி இறந்த அன்னைக்கு கருப்பராயன் கோயில்ல நடந்ததை இவ பாத்திருக்கா ஐயா. என்ன மன்னிச்சிடு கருப்பராயா. எப்பவுமே விளையாட்டா கூட போய் சொல்லாத என் மாமன் முதல் தடவையா போய் சொல்றதுக்கு நான் காரணமாயிட்டேன். என்ன மன்னிச்சிடு கருப்பராயா, என்ன மன்னிச்சிடு. என் ஆசைப்படி மாமாவையும் வைதிகையும் சேர்த்து வைக்கிறது உன் கையில தான் இருக்கு. அவங்களை யாராலையும் பிரிக்க முடியாதபடி நீதான் பாத்துக்கணும். எந்த குழப்பமும் இல்லாம அதை நீதான் நிறைவேற்றி வைக்கணும் கருப்பராயா. எனக்கு சாதகமான முடிவு எடுத்தேன்னு சந்தோஷப்பட்டேன். அதுக்குள்ள முடிவை மாத்திட்டேன். எப்படி உன் ராஜகுமாரன் பிரியப்பட்ட எதையுமே நான் விட்டு வைக்க மாட்டேன். இல்லப்பா, செல்வியை கட்டிக்கிறேன்னு ஒரு பொய்ய சொல்லிட்டு வாழ்நாள் பூரா வருத்தப்பட்டு இருக்கியே. இப்ப அந்த பொய்யை உண்மையாக்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ராஜா, அந்த பொய்யை உண்மையாக்கிட்டு தான் நீ என் மூஞ்சில முழிக்கணும். அப்பதான் எனக்கும் பெருமை, உங்க அப்பாவுக்கும் பெருமை.
கட்டி வாழ போற அளவுக்கு தான் கெட்டி மேளம். தாலி கட்டி வாழ வைக்க கூட்டிட்டு வரல இவள. தாலி கட்டாமலேயே மானத்தை வாங்கத்தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். பொண்ணு வீட்டுக்காரங்க அவசரப்படாதீங்க. 38 பட்டு ஜனங்களை எதுக்கு வரவழைச்சுன்னு தெரியுமா? சுந்தரபுரி ஜமீன்ல எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை துடைக்கத்தான். அன்னைக்கு ராஜகுமார வாய்க்கையே சொன்னானே, அவங்க ஊர் மண்ணுக்கு தான் வீரம் இருக்கு, அவங்க ஊர் பொண்ணுக்கு தான் மானம் இருக்குன்னு. இப்போ இந்த இடத்துல ஏன் மண்ணுல இந்த பொண்ணோட மானத்தை வாங்க போறேன். இதாண்டா இந்த மண்ணோட அழகு. பாமா படி. இந்த விரல் கூட உன் உடம்புல படாம உன் மானத்தை நான் எடுக்க போறேன். அதான் இந்த யுவராஜுக்கு அழகு. உன் உடம்புல இருக்க துணியை உரிச்சு இந்த ஊர் ஜனங்க கண்ணுக்கு விருந்து வைக்க போறேன். உச்சாதனா மாதிரி. இது கலியுக மகாபாரதண்டி. உன்னை காப்பாத்த எந்த கண்ண வரான்னு பாக்குறேன்.
பாத்தியா உன் மாமா ராஜகுமாரன் எவ்வளவு வேகமா வரான்னு? சாகறதுக்கு அவன் இந்த பாலத்தை தாண்ட போறதில்ல. இந்த பாலத்துல காலை வச்ச உடனே பாலம் வெடிக்க போகுது. நீ அவன் கூட சேர்ந்து சாவ போறியா இல்ல என் கூட இருந்து சாவ போறியா? நீ முடிவு. அந்த ராஜகுமாரன் கூட சேர்ந்து சாவணும் நீ நினைச்ச. ஆனா இந்த யுவராஜ் கூட வாழ்ந்து சாவணும் ஆண்டவன் நினைச்சிட்டான். தொடவே கூடாதுன்னு நினைச்சேன், தொட வச்சிட்டீங்களடி. எங்களை மன்னிச்சுங்க மாப்பிள்ள. அம்மா, எங்களுக்கு நீங்க தான் ஆரத்தி எடுக்கணும். ராஜகுமாரா ராஜகுமாரா